தாவேக மாநாடு நடைபெற இடம் வழங்கிய விவசாயிகள் நில உரிமையாளர்களுக்கு நடிகர் விஜய் சார்பில் விருந்து அளிக்கப்பட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்கள். மாநாட்டிற்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு பணியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உணவு பரிமாற இருக்கிறார், விருந்து அளிக்க இருக்கிறார். அதற்காக தற்பொழுது பனையூர் அலுவலகத்தை விஜய் அவர்கள் வந்தடைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு கடந்த மாதம் அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வீசாலையில் சுமார் 296 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்ததாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். பல அரசியல் கட்சியினரும் இதற்கு ஆதரவாகவும் எதிர்மறையான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். இந்த மாநாட்டிற்காக இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரில் அழைத்து நன்றிகளை தெரிவித்து விருந்தளிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக. இந்த நிலையில்தான் மாநாட்டிற்கு இடம் கொடுத்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மற்றும் நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது விஜய் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். காலை 11 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வருவதற்கு சிறிது தாமதம் ஏற்பட்டது. அதனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாகவே அங்கு வந்திருந்த விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது. இறுதி பந்து இன்னும் சில நேரங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்காக விஜய் அவர்கள் தற்பொழுது கட்சி அலுவலகத்தை வந்தடைந்திருக்கிறார். இறுதி பந்தியில் அவர்களோடு அமர்ந்து அவர்களுக்கு உணவை பரிமாறியும் தானும் உணவருந்திருக்கிறார். உணவருந்திய பிறகு அந்தந்த விவசாயிகள், நிலம் வழங்கிய விவசாயிகள், நிலத்தினுடைய உரிமையாளர்கள் அனைவருமே நேரில் அழைத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பளிப்பு பரிசு பொருட்களை தானும் பெற்று அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காகவே காலை 8 மணி முதலே இந்த பனையூர் அலுவலகம் முழுமையாகவே பரபரப்பான நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. பல்வேறு இடங்களிலும் விஜய் அவர்கள் கட்சியினுடைய அலுவலகத்தில் வருவார் என தகவல் தெரிந்தவுடனே பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியினுடைய அலுவலக முகப்பில் குவிந்திருக்கிறார்கள். பேருந்து வாயிலாக அழைத்து வரப்பட்டுள்ள விவசாயிகள், நிலத்தினுடைய உரிமையாளர்கள் அடையாள அட்டையை பெற்ற பின்னர், நிலத்தை வழங்குவதற்கான சான்றிதழ் அடையாள அட்டைகளை பெற்ற பின்னர் அவர்கள் பேருந்து வாயிலாக அழைத்து வரப்பட்டு கட்சியினுடைய அலுவலக முகப்பில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. இறுதி பந்தியில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 296 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாநாட்டு பந்தல், அதே போல கட்சியினுடைய நிகழ்ச்சிக்காக வரவைக்கப்பட்ட நிர்வாகிகள், பார்க்கிங் வசதி உட்பட பல்வேறு இடங்களை சேர்த்து ஒட்டுமொத்தமாக 296 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு விவசாயிகள், கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள், நில உரிமையாளர்கள் என அனைவருமே நிலத்தை ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்திருந்தார்கள். ஒரு மாத காலத்திற்காக அந்த மாநாடு முடிந்த பிறகாக எப்படி நிலத்தை ஒப்படைத்திருந்தார்களோ, விவசாயிகள் கொடுத்திருந்தார்களோ, அதே போல மீண்டும் அறுவடை செய்வதற்காக, விவசாயம் செய்வதற்கு தகுந்தாற் போல நிலத்தை மறுசீரமைப்பு செய்து கட்சியினுடைய நிர்வாகிகள் கொடுத்திருந்தார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த கடந்த ஒரு மாதம் முன்பதாகவே, மாநாடு முடிந்த பிறகாகவே விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார். அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு நிலம் வழங்கிய உரிமையாளர்களே ஏற்கனவே 1 ஏக்கர் பரப்பளவிற்கு 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பணமும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல சில முக்கியமான விவசாயிகளுக்கு, அதிக அளவில் நிலத்தை ஒப்படைத்த விவசாயிகளுக்கு கறவை மாடு, பசு உட்பட பல்வேறு கால்நடைகளும் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் நேரில் அழைத்து நான் பேச வேண்டும், நேரில் அழைத்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர்களுக்கு நேரில் அழைத்து உணவருந்தியும் அவர்களுடன் புகைப்படம் எடுக்க நடிகர் விஜய் தற்பொழுது பனையூர் அலுவலகம் வந்திருக்கிறார். இந்த மாநாட்டை பொறுத்தவரை அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாலையில் நடைபெற்று முடிந்தது. அதற்கு பிறகாக பல்வேறு கருத்துக்களையும், எதிர்மறையான கருத்துக்கள், வரவேற்பான கருத்துக்கள், பல நடிகர் தரப்பிலிருந்தும் அரசியல் கட்சியினுடைய எதிர்மறையான கருத்துக்களும் தொடர்ந்து ஒரு மாத காலமாகவே தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு மாநாடு முடிந்த பிறகாக 2வது முறையாக விஜய் அவர்கள் இந்த கட்சியினுடைய அலுவலகத்தை வர இருக்கிறார். மாநாடு முடிந்த 2 நாட்களுக்கு பிறகாக கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்துக்கு பிறகாக இந்த மாநாட்டின் வெற்றியை கொண்டாடும் வகையில் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்த விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக 3-4 பேருந்துகள் வாயிலாக வந்தவர்கள் 280 பேர், அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருமே வந்திருக்கிறார்கள். சில பேர் சென்னையில் பணிபுரியக்கூடிய குடும்பத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் காலையிலே வந்துவிட்டார்கள். விக்கிரவாண்டியில் தங்கியிருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் பேருந்து வாயிலாக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மூலமாகவே அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அவர்களை ஏற்கனவே பேருந்தில் இருந்து வரும்போது அவருடைய கைபேசி, ஸ்மார்ட் போன் உட்பட அனைத்து செல்போன் அனைத்தையுமே வாங்கி வைத்திருந்தார்கள். உள்ளே செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என ஏற்கனவே கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. புகைப்படம் எடுக்கும்போது அந்த புகைப்படத்தை கட்சியினுடைய நிர்வாகிகளே சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு புகைப்படங்களாக வீட்டிற்கு வந்து கொடுப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் செல்போன் எடுத்து செல்ல உள்ள அனுமதி இல்லை.